ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா சிரியன் ஹாம்ஸ்டரை பற்றி. இப்போ நம்ம கையில் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் சிரியன் ஹாம்ஸ்டர். அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அவங்களோட லைஃப் ஸ்பேன், ஃபுட் ஹேபிட்ஸு, மெச்சூரிட்டி பீரியடு, அவங்க கேரிங் எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 2 to 3 இயர்ஸ் இருப்பாங்க. ஆவரேஜாக 2 இயர்ஸ் இருப்பாங்க. ஸோ நல்ல சாப்பாடு கொடுத்து பார்த்துக்கிட்டோன்னா மேக்ஸிமம் ஒரு 3 இயர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்திங்கன்னா எது கொடுக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது. சிட்ரிக்னால் லைமு, டொமேட்டோ, ஆரஞ்சு, கிரேப்ஸு, பெரிஸ், அதாவது ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, லிச்சி, அந்த மாதிரிப்பட்ட ஃபுட் ஐட்டம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. கொடுக்கக்கூடிய ஃபுட்டில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் நல்லா சாப்பிடுவாங்க, கேரட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பீட்ரூட்டு, பீன்ஸு, ஸ்ப்ரவுட்ஸு, தானியங்கள் எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பச்சைப்பயிறு, கடலை இதெல்லாம் ஊற வச்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நட்ஸில் பாதாம், பம்ப்கின் சீடு நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க மெச்சூரிட்டி பீரியடு பார்த்திங்கன்னா 5 months to 6 months மெச்சூரிட்டி ஆகிடுவாங்க. நல்ல ஃபுட்டு கொடுத்தோன்னா 5 months ஆகிடுவாங்க. 6 months அப்புறம் நம்ம அவங்களுக்கு மேட் பண்ணுறது நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க. அவங்க பொதுவாக பப்ஸ் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்து ஒரு 4 to 6 குட்டி போடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 to 11 வரைக்கும் போட்டிருக்காங்க. நம்மக்கிட்டேயே அவங்க வந்து ஒரு 7 போட்டிருக்காங்க. அவங்க ப்ரெக்னென்சி டைம் பார்த்திங்கன்னா 16 to 22 days. குட்டி போட்டப்புறம் அடுத்த ஒரு 2 to 3 days அவங்க ரெடி ஆகிடுவாங்க மேட்டிங் எல்லாமே. மேட்டிங் ஒரு 5 days மேல் எடுத்து உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே பிரிச்சிடணும். இல்லைன்னா குட்டி போடுற டைமில் வந்து மேல் அந்த குட்டியை சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க குட்டி போட்ட டைமில் அவங்களுக்கு அவிச்ச முட்டை, பாயில்டு எக்ஸ் எல்லாம் கொடுத்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீனை, குட்டியை நல்லா காப்பாற்றும், நல்லபடியாக அதை வளர்த்து கொடுக்கும். இது வந்து ஒரு நல்ல பெட்ஸுங்க.